Hello student, welcome to our channel Math Ladder. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா use duality to solve the following LPP. Duality simplex யூஸ் பண்ணி ஒரு linear programming problem எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா dualityனா என்ன, dualityங்கிற கான்செப்டோட ரியல் அட்வான்டேஜ் என்னங்கிறத பற்றிலாம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த duality simplex மெத்தடில் 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்குது. ரூல் 1 பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ ரூல் 2 யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட்டு யூஸ் duality to சால்வ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்தை டூயலாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த டூயல் ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த டூயலோட ஃபைனல் டேபிளில் இருந்து இந்த ஒரிஜினல் ப்ரைமல் ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷனை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறதா இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ கொடுக்கப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம டூயலாக மாற்றணும். ப்ரைமல் டு டூயல் கன்வர்ஷன் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. இங்கே என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் தட் இஸ் ஈக்குவல் டு 2x1 + x2, x1 + 2x2 ≤ 10, x1 + x2 ≤ 6, x1 - x2 ≤ 2, x1 - 2x2 ≤ 1, x1, x2 ≥ 0. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே எத்தனை ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, 1 2 3 4 4 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அப்போ 4 டூயல் வேரியபிள்ஸ் நமக்கு தேவைப்படும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ட்ரடியூஸ் 4 டூயல் வேரியபிள். அதுக்கு நான் என்ன பேர் வச்சுக்கிறேன்னா y1 y2 y3 அண்ட் y4னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த கொடுக்கப்பட்ட ப்ரைமல் ப்ராப்ளத்தை நான் ஃபஸ்ட்டு டூயலாக எழுதணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இது அப்படியே நமக்கு ஆப்போசிட்டாக வரும். இங்கே மேக்ஸிமம் இருக்குன்னா நம்ம டூயல் ப்ராப்ளம் என்னவாக மாறிடும், மினிமமாக மாறிடும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மினிமம் இதர் ஸ்டார் ஈக்குவல் டு, ஓகேவா? இப்போ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ ஆஃப் த கிவன் கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்னென்னா 10. அப்போ 10y1, செகண்ட் ஒன் 6 + 6y2, தேர்ட் ஒன் 2 + 2y3, ஃபோர்த் ஒன் 1, அப்போ வெறும் y4. இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல x1ஓட கோஎஃபிஷியன்ட்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரெயின், x2ஓட கோஎஃபிஷியன்ட்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரெயின். இப்போ x1லாம் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே 1 தான் இருக்குது நமக்கு. அப்போ y1 + y2 y3 + y4. இது மினிமம் தட்டாக இருக்கிறனால நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கணும்னா > இருக்கணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ போடுறதுனா இந்த கொடுத்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை x1ஓட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் 2. அதே மாதிரி இப்போ x2ஓட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அப்போ 2y1, வெறும் அடுத்து 1 இருக்குது y2, அடுத்து -y3 -2y4 > செகண்ட் கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1. அப்போ என்னோட y1 y2 y3 y4 எல்லாமே எனக்கு என்னென்னா > 0. இப்போ இதுதான் கொடுக்கப்பட்ட ப்ரைமல் ப்ராப்ளத்தோட டூயல். இந்த டூயல் அகைன் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதி இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு என்ன பண்ண போகிறோம், யூஷுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். சரி, இப்போ இது எல்லாமே > கன்ஸ்ட்ரெயின். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் > கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துருச்சுனாலே நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ 2 மெத்தட் இருக்குது ஆர்டிஃபிஷியல் வேரியபிளில், 2 ஃபேஸும் இருக்குது, பிகம் இருக்குது. இன்றைக்கி நான் பிகம் யூஸ் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். பட் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுறேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஆயிரும், மினிமம் இதர் ஸ்டார் ஈக்குவல் டு 10y1 + 6y2 + 2y3 + y4. இந்த இடத்துல 2 சர்ப்ளஸ் வேரியபிள் வரும். அப்போ 0s1 + 0s2 2 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வரும். இது மினிமம் கன்ஸ்ட்ரெயின்னால ஆர்டிஃபிஷியல் வேரியபிளில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன வச்சுக்கணும்னா +m வச்சுக்கணும். அப்போ +ma1 + ma2 இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சரி, ஃபஸ்ட்டு இது எழுதிட்டோம்னா y1 + y2 + y3 + y4 -s1 + a1 = 2, செகண்ட் ஒன் 2y1 + y2 - y3 - 2y4 -s2 + a2 = 1, y1 y2 y3 y4 s1 s2 a1 a2 > 0. ஓகே, ஸோ இது நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா என்ன வரும், 1 1 1 1 -1 0 1 0 2
1 minus 1 minus 2 0 minus 1 0 1 into y1 y2 y3 y4 s1 s2 a1 a2 equal to 2 1 சரியா. ஸோ இதுலேருந்து இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்னா xb ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் பி. xbங்கிறது நமக்கு எது ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, a1 a2 தான் கொடுத்துருக்கு. அப்போ a1 a2 ஈக்குவல் டு பிங்கிறது நம்மளோட ஐடென்டி மேட்ரிக்ஸு, ஸ்மால் பிங்கிறது இந்த 2 1. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 1 வரும். இதுதான் என்னோட இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். என்னோட ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் இப்படி தான் இருக்கும், இனிஷியல் ஐட்ரேஷன். இப்போ இதோட பேசிக் வேரியபிள்ஸ் இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்னோட a1 a2 தான் பேசிக் வேரியபிள். ஸோ இதோட சிஜி எப்படி இருக்கும்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த நம்ம எழுதுன ரீரைட் பண்ண டூயல் ப்ராப்ளத்தோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், தட் இஸ் 10 6 2 1 0 0 m m. இப்போ a1ஓட காஸ்ட் நமக்கு m, a2ஓட காஸ்ட் m. xb வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 2 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 2 1. மற்றபடி நம்ம ஆல்ரெடி நீங்கள் எழுதுன இந்த மேட்ரிக்ஸை கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் மட்டும், சரியா. அப்போ 1 1 1 1 -1 0 1 0 2 1 -1 -2 0 -1 0 1. ஓகே, எப்பயும் போல் இதுக்கு இதர்ஜே மைனஸ் சிஜே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இதர்ஜியோட ஃபார்முலா சிபி ஒய்ஜே. இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த காலமில் பார்த்தீங்கன்னா 2 ஒய்ஜே வேல்யூஸ் இருக்குது. இதோட கரஸ்பாண்டிங் சிபி வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு m + 2m தட் இஸ் 3m. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா m + m தட் இஸ் 2m. அடுத்து m - m 0. அடுத்து m - 2m, அப்போ வெறும் -m ஆயிடும். அடுத்து நமக்கு வெறும் -m, இந்த இடத்துலையும் வெறும் -m, இந்த இடத்துல வெறும் +m. ஸோ -cj போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3m - 10, 3m - 10. அதே மாதிரி 2m - 6, அடுத்து 0 - 2, அடுத்து -m - 1, அடுத்து -m m m 0 m m 0. சரியா. இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ இது நம்ம மினிமமில் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியது மோஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணணும். இப்போ பாசிட்டிவ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 300 3 × m, எம்முக்கு சும்மா ஒரு 100 போட்டு பாருங்கள். எம்முங்கிறது ஹையஸ்ட் பெனாலிட்டி. இப்போ நம்மளோட கேல்குலேஷன் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் 100 போட்டு பார்க்குறேன். அப்போ 300 - 10ங்கிறப்ப நமக்கு 290 வரும். இங்கே 200 - 60 போடுறப்ப நமக்கு 140 வரும். இங்கே -2, இங்கே -101 -100 -100 0 0. அப்போ இதில் பார்க்குறப்பே நமக்கு மோஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு 290ங்கிறது நல்லா தெரியுது. அப்போ எனக்கு என்ட்ராக போகிற வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா y1 என்ட்ராக போகுது. அப்போ அடுத்து என்ன லீவ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இந்த இடத்துல லீவ் ஆகிறதுக்கு xbi / yir, சரியா. அப்போ இந்த ஹோல் ரோலையும் xbயோட வேல்யூ நமக்கு 2, yir நம்ம சர்க்கிள் பண்ண காலமில் இருக்க வேல்யூ 2 / 1. அப்போ 2/1 போட்டிங்கன்னா 2. அதே மாதிரி இங்கே பார்க்குறப்போ 1 / 2. அப்போ எனக்கு 0.5. அப்போ அதில் மினிமம் பார்த்தீங்கன்னு பார்த்தோம்னா a2 தான் மினிமம், சரியா. அப்போ இந்த டேபிள் ஹிஸ்ட்ரி என்னது நமக்கு, y1 என்டர், a2 லீவ். பிவோட்டல் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 தான் என்னோட பிவோட்டல் எலிமெண்ட். யூஸ்வலாக பிவோட்டல் எலிமெண்ட்ங்கிறது நம்ம சர்க்கிள் பண்ண காலம் ரோக்கு நடுவில் இருக்க நம்பர், சரியா. ஸோ இதுலேருந்து நம்ம செகண்ட் ஐட்ரேஷன் மூவ் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் அந்த ஐட்ரேஷன் போகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இந்த பிவோட்டல் எலிமெண்ட்டை நான் 1ஆகவும் அதோட கரஸ்பாண்டிங் அதே காலமில் இருக்க மற்ற நம்பரை 0வாக மாற்றணும். இந்த 1 0வாக மாற்றணும், சரியா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐட்ரேஷன் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஃபில் பண்ணலாம் நம்மளோட, அது இனிஷியல், இது ஃபஸ்ட் ஐட்ரேஷன், சரியா. இப்போ நம்ம போடுறப்ப நமக்கு என்ன வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா என்னோட பேசிக் வேரியபிள் a1 y1, ஓகேவா. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 10 6 2 1 0 0 m m. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மேம் இது பிகம் மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரோம், பட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு a2 லீவ் ஆயிடுச்சு, பட் இந்த இடத்துல ஏன் a2வை வச்சுருக்கீங்க அப்படின்னு. இந்த டூயாலிட்டி சிம்ப்ளெக்ஸில் மட்டும் இந்த a1 a2வை லீவே பண்ணிடாதீங்க, ஓகேவா. இதை நம்ம வச்சுக்கிட்டு கொண்டுட்டே வாங்க. ஃபைனலாக இதோட இதர்ஜே மைனஸ் சிஜே வேல்யூவிலேருந்து தான் நம்மளை என்ன பண்ண முடியும், ப்ரைமலோட சொல்யூஷனை பிக் பண்ண முடியும். இந்த டூயாலிட்டி ப்ரொசீஜரில் மட்டும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை எக்காரணத்தை கொண்டு ரிமூவ் பண்ணிட வேண்டாம், சரியா.
சரி, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 வந்து 1 மாற்றி என்னோட நியூ y1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னோட நியூ y1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஓல்டு a2 டிவைடட் பை பிவோட்டல் எலமெண்ட். அப்போ ஓல்டு a2 என்ன இருக்குது நமக்கு ஆல்ரெடி 1 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, -1 இருக்குது, -2 இருக்குது, 0 இருக்குது, -1 இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது. இதை நான் எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவோட்டல் எலிமெண்ட் 2வால் டிவைட் பண்ணணும். அப்போ 2வால் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? அப்போ 1/2 ஃபைனல் 1/2, 2/2 1, 1/2 -1/2, இது நமக்கு -1, 0, -1/2, 0, 1/2. இதுதான் எனக்கு கிடைச்ச என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நியூ y1. இதை கொண்டு போய் புது டேபிளில் காப்பி பண்ணிடலாம். இப்போ இந்த புது டேபிளில் காப்பி பண்ணுறேன். காஸ்ட் பார்த்தீங்கன்னா y1ஓட காஸ்ட்டு நமக்கு 10, a1ஓட காஸ்ட்டு m. அதை எழுதிக்கலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், a1ஓட ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது இந்த இடத்துல நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், a1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா என்னோட ஓல்டு a1 போடுங்க. ஓல்டு a1 என்னது 2, 1. இந்த 1 தான் நான் 0வா மாற்றணும். 1, 1, 1, -1, 0, 1, 0. சரியா? என்னோட நியூ என்னது நான் புதுசாக கண்டுபிடிச்சேன்ல அந்த நியூ y1, அந்த ரோவை அப்படியே போட்டுக்கோங்க. 1/2 1, 1/2 -1/2 -1, 0, -1/2 0, 1/2. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கேயே ஒரு 1 இருக்குது. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணாங்களே இது நமக்கு 0 ஆயிரும். அப்போ ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு என்னவா மாறும், 2 - 1/2. ஓகேவா? இப்போ 2 - 1/2 போட்டிங்கன்னா 4 - 1, தட் இஸ் 3/2. 1 - 1 0, 1 - 1/2 1/2, 1 + 1/2 3/2, 1 + 1 2, -1 + 1/2 1, -1/2. இதுதான் எனக்கு கிடைச்ச என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ a1. சரியா? இதை கொண்டு வந்து இதில் என்ன பண்ணுங்க, நியூ டேபிளில் காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போ இதுதான் நம்மளோட புது டேபிள். இந்த டேபிளுக்கு ZJ - CJ எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி எது என்ட்ரு ஆகுது எது லீவ் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ ZJ காப்பி பண்ணோம்னா ஆல்ரெடி தெரியும், CBYJ 0 × m 0, 1 × 10 10, அப்போ 10. அடுத்து m × 1/2 m/2 + 10/2, அப்போ உங்களுக்கு m/2 + 5 ஆயிரும். அடுத்து 3m/2 - 10/2, அப்போ 3m/2 நமக்கு -5ஆக மாறிடும். அடுத்து 2m - 10, 2m - 10. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா -m. அடுத்து m/2 - 5, m/2 - 5. அடுத்து +m. அடுத்து -m/2, ஓகே, +5. சரியா? இதுதான் நமக்கு கிடைச்ச ZJ. இதுலேருந்து ZJ - CJ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா வந்து 10 - 10 0. அடுத்து பாருங்கள் m/2 + 5 -6, அப்போ நமக்கு m/2 -1 வந்துடும். அது மாதிரி 3m/2 -5 -2, அப்போ 3m/2 -7, அப்போ 2m/2 -10 -1, அப்போ 2m -11. அடுத்து -m, ஏன்னா அங்கே 0 தான் இருக்குது. இங்கே m/2 -5, m - m 0, -m/2 -m, அப்போ -3m/2 + 5. ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எம்முக்கு வந்து நம்ம வந்து 100 போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0 தான் வரும். இப்போ இதில் போட்டிங்கன்னா 50 - 1 49 வரும். இது நமக்கு 300 / 2, அப்போ 150 - 7 வரும். அப்போ 143 வரும். இது 2m 200 - 11 அப்படி போடுறப்ப இப்போ நம்ம ஓவராலாக நம்ம என்ன கம்பேர் பண்ணாலுமே பாசிட்டிவ் வேல்யூவில் எது கூட வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 143 தான் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவில் கூட வரும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் எனக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா y3 என்ட்ரு ஆக போகுது.
சரியா? ஏன்னா நான் மோஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணணும். அப்போ XB டிவைட் பை ஒய்ஆர் போட்டிங்க அப்படின்னா இந்த ரோவில் XBயோட வேல்யூ நமக்கு 3/2. நம்ம சர்க்கிள் பண்ணது ஒரு 3/2. அப்போ 3/2 டிவைட் பை 3/2 1. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3/2 இது நெகட்டிவாக இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரிக்டாக இது பாசிட்டிவாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ இது எனக்கு என்ன ஆகாது, எக்ஸிட்டே ஆகாது. அப்போ எனக்கு என்ன லீவ் ஆக போகுதுனீங்கன்னா A1 லீவ் ஆக போகுது. சரியா? அப்போ டேபிள் ஹிஸ்ட்ரி என்னன்னா என்னோட Y3 என்டர், அடுத்து என்னது A1 லீவ். பிவோட்டல் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/2 தான் என்னோட பிவோட்டல் எலமெண்ட். சரியா? ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா என்னோட செகண்ட் ஐட்ரேஷன் நான் லிஃப்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும், இந்த பிவோட்டல் எலமெண்ட்டை 1ஆக மாற்றிருக்கணும், இந்த நம்பரை நான் 0ஆக மாற்றிருக்கணும். அதுதான் என்னோட பியூர் கால்குலேஷன். போட்டோம்னா இந்த டேபிள் எனக்கு கிரியேட் ஆகும். சரியா? இப்போ இந்த டேபிள் நம்ம போட்டு பார்ப்போம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த A1 லீவ் ஆயிடுச்சு, A1க்கு பதிலாக Y3 வந்துடும். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்னா Y3 இருக்கும், ஆல்ரெடி இருக்க Y1 இருக்கும். CJ வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் 10 6 2 1 0 0 MM. ஓகே, இப்போ Y3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, Y1ஓட வேல்யூ 10. அது இங்கே நம்ம போட்டாச்சு. மற்றபடி எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்னோட Y3யை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கால்குலேஷன் போடுறேன். அப்போ 2 find Y3 எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த A1லேருந்து தான் Y3 ஜென்ரேட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கேன், இந்த பிவோட்டல் எலிமெண்ட்டை நான் 1ஆக மாற்றணும். அப்போ த்ரூ அவுட்டு அந்த ரோவை என்ன பண்ணணும், 3/2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன மீனிங்னா Y3ங்கிறது நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா என்னோட ஓல்டு A1 டிவைடட் பை 3/2. இப்போ நீங்கள் வந்து 3/2 டிவைட் பை 3/2 போட்டிங்கன்னா 1, 0 டிவைட் பை 3 போய்ட்டு 0. அடுத்து 1/2 டிவைடட் பை 3/2. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3/2 டிவைடட் பை 3/2, 2 டிவைடட் பை 3/2, -1 டிவைடட் பை 3/2, 1/2 டிவைடட் பை 3/2. அப்படி நான் மடக்கி எழுதுகிறேன். 1 டிவைடட் பை 3/2 -1/2 டிவைடட் பை 3/2. ஓகேவா? இதுதான் நமக்கு டோட்டல் எலமெண்ட்ஸ். இது நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று எனக்கு அப்படியே 1, ரெண்டாவது எனக்கு 0. இப்போ இது நீங்கள் ரெசிப்ரோக்கில் இருந்தீங்கன்னா 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ -1/3. இதில் 1/3/2வே கேன்சல் ஆயிரும் 1. இது மேலே போகிறப்ப எனக்கு ஆன்சர் 4/3. இது எனக்கு போகிறப்ப -3 கேன்சல் ஆகி எனக்கு -1/9 வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த 1/2 இன்ட்டு 2/3 போகிறப்ப வந்து ஆன்சர் எனக்கு 1/3. இது எனக்கு 2/3. 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1/3. இதுதான் என்னோட நியூ Y3. இது நான் புதுதில் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். 0 -1/3 சரி 1. ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ 0. அடுத்து -1/3. நெக்ஸ்ட்டு 1 4/3 -1/9 1/3 2/3 -1/3. இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட Y1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Y1க்கு என்ன கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் Y1க்கு என்னோட ஓல்டு Y1 எழுதிக்கோங்க. ஓல்டு Y1 எனது 1/2 1 1/2 -1/2. இதை தான் நான் 0வாக மாற்றணும். அதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. -1/2 0 1/2. இப்போ நான் நியூவாக கண்டுபிடிச்சேன்னா இந்த பிவோட்டல் எலிமெண்ட்டை 1ஆக மாற்றி ஒரு புது Y3 அதை காப்பி பண்ணிக்கோங்க. என்னோட நியூ Y3 1 0 -1/3 1 4/3 -1/9 1/3 2/3 -1/3. ஓகேவா? இப்போ இங்கே -1/2 இருக்குது. இந்த இடத்துல ஒரு +1/2 இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப அது 0 ஆயிரும். இப்போ த்ரூ அவுட்டாக அந்த ரோவை என்ன பண்ணுங்கள், 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 1/2 0 -1/6 1/2 4/3. இங்கே பாருங்களேன், 4/3 இன்ட்டு 1/2 போடுறப்ப நமக்கு தட் இஸ் 2/3 -1/2ஆல் பண்ணுறோம். -1/18 1/6 2 2 கேன்சல் ஆயிரும் 1/3 -1/6. ஓகே, அப்போ இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும் நமக்கு. இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி இது -1/2 இருக்குது, +1/2 ஆட் பண்ணாலே நமக்கு 0 ஆயிரும். அப்போ நீங்கள் இது ஜஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். 1/2 + 1/2 1 1 + 0 1 1/2 பாருங்கள் 1/2 -1/6. அப்போ உங்களுக்கு 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்னா 3 - 1 2/6 வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3. இந்த இடத்துல -1/2 + 1/2 0
-1 + 2/3 போடுறப்ப -3 + 2ங்கிறப்ப -1/3. ஓகே, -1/18 -1/2 + 1/6 -3 + 1 / 6. அப்போ -2/3 -1/3 வரும். இங்கே +1/3. அதே கால்குலேஷன் +1/2 -1/6. அப்போ நீங்கள் 3 - 1ங்கிறப்போ 2/6 வரும். தட் இஸ் 1/3. இதுதான் எனக்கு கிடைச்ச நியூ y1. இதை கொண்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. 1 1 -1/3 -1/18 1/3 1/3 சாரி ஒரு நம்பரை விட்டுட்டேன். +1/3 0. ஓகேவா, -1/3 -1/18 1. ஓகேவா, -1/3 1/3 1/3. சரியா, இதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நமக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. சரியா, இப்போ இதுலேருந்து ZJ - CJ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல நமக்கு 0 10. அப்போ வெறும் 10. இது நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்க. ஓகே, கேல்குலேட் பண்ணுறப்போ -2/3 + 10/3. ஸோ -2/3 + 10/3. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/3. அதே மாதிரி 2 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8/3 -10/3 -2/3. அப்போ -2/9 -10/18. ஓகேவா, 18 காமன் எடுக்கிறப்போ -4 -14 நமக்கு 18 வந்துடும். அப்போ நமக்கு 2/3 -10/3 போடுறோம். அப்போ 2/3 10/3 போடுறப்போ -12/3. அந்த மாதிரி இந்த கேல்குலேஷன்ஸ் போடுறோம். இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா வந்து இதில் வந்து பார்த்தோம்னா என்ட்ராயி லீவ் ஆகும். அடுத்த கேல்குலேஷன் உங்களுக்கு நான் டேரெக்டாக போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியராக போகும். இந்த டேபிள் கேல்குலேஷன் பல வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். யூஷுவல் கேல்குலேஷன். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆயிடுச்சு. நமக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த டேபிளில். இப்போ இந்த டேபிள் என்ன ஆயிருக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து y2 நமக்கு என்ட்ரு ஆயிருக்கு. சரியா, அப்போ என்னோட y1 லீவ் ஆயிருக்கு. அதுதான் இந்த டேபிளோட ஹிஸ்ட்ரி. ஓகே, தட் இஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா y2 என்டர் y1 லீவு பிவோட்டல் எலிமெண்ட் வந்திருக்கு. அதை யூஸ் பண்ணி இந்த நியூ டேபிள் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆயிடுச்சு. அப்போ இந்த டூயல் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் இதுலேருந்து நம்ம எடுத்துடலாம். நான் என்ன எடுத்திருக்கேன், y2ஓட வேல்யூ 3/2 y3ஓட வேல்யூ 1/2. இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, y2ஓட வேல்யூ 3/2. ஓகே, y3ஓட வேல்யூ 1/2. நமக்கு இது மினிமம் ப்ராப்ளம்னால இதோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் என்னது, ஆல் ZJ - CJ < 0. எல்லாமே நமக்கு நெகட்டிவும் 0 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல y1 இல்லாதனால நான் y1 0ன்னு வச்சுக்கிறேன். என்னோட மினிமம் இது என்னது 10y1 + 6y2 + 2y3. ஓகேவா, இதுதான் என்னோட மினிமம். இது ஸ்டார்டிங் ப்ராப்ளத்தில் நம்ம எழுதியிருப்போம். சரியா, இது எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, +y4. சரியா, y4 இல்லாதனால y4ஓட வேல்யூ என்ன தான் எனக்கு 0 தான். ஓகே, இதெல்லாம் கொண்டு வந்து இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா மினிமம் இது 10 கிடைக்குது. ஆனால் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு மேக்ஸிமம் இது கேட்டிருக்கான். ப்ரைமல் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் நம்ம டூயலோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இதோட நிப்பாட்ட முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ரைமலோட ஃபைனல் டேபிள்லேருந்து நான் என்ன பண்ணணும்னா டூயலோட சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, இந்த டூயலோட ஃபைனல் டேபிள்லேருந்து ப்ரைமல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு ரூல். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா the primal constraint associated with the dual variable a1 and a2 are x1 < to m x2 < to m. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த பாருங்களேன், இதுதான் நம்மளோட ப்ரைமல் ப்ராப்ளம். அதுலேருந்து நான் டூயலாக எழுதியிருக்கேன். சரியா, இன்கேஸ் நான் இதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம எழுதுகிறப்ப நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்லாம் இந்த பண்ணியிருக்கோம். இது நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த x1 வேரியபிள் நம்ம இண்டிகேட் பண்ணுற வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை சால்வ் பண்ணும். x1 < to m x2 < to m. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, x1ஓட வேல்யூ > to 0 இருக்கும், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா, ஆனால் எம்ங்கிறது நம்மளை பொறுத்த மட்டும் என்னென்னா ஹையஸ்ட் பெனாலிட்டி. சரியா, அப்போ அந்த ஹையஸ்ட் பெனாலிட்டி எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கிற வேல்யூ அதோட சின்னதாக இருக்கும். ஏன்னா அது ஹையஸ்ட் பெனாலிட்டி. அப்போ கண்டிப்பாக x1 எப்படி இருக்குன்னா < to m இருக்கும். இது வந்து பேசிக்ஸ்.
அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைமல் கன்ஸ்ட்ரைன் அசோசியேட்டட் வித் டூயல் வேரியபிள் A1 A2. சரியா? அப்போ இப்போ இந்த A1 A2 போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதியிருக்கோம். ஓகே, இதுக்கு நான் ஒரு ப்ரைமல் ப்ராப்ளம் எழுதுனேன்னா இது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்த கண்டிஷன் தான், x1 ≤ m, x2 ≤ m. ஓகேவா? அதை வச்சு தான் இந்த டேபிள் நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், கரஸ்பாண்டிங் ZJ மைனஸ் CJ. இந்த A1 A2 எது எழுதியிருக்கேன்னா என்னோட ஸ்டார்டிங் டூயல் வேரியபிள். ஸ்டார்டிங் டூயல் வேரியபிள்னா என்னன்னா, இந்த ப்ராப்ளம் நான் முத ஆரம்பிக்கிறப்ப எது எனக்கு இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கொடுச்சு, A1 A2 கொடுத்துச்சு, அதுதான் இது A1 A2. சரியா? அதோட ZJ மைனஸ் CJ வேல்யூ என்ன, என்னோட ஃபைனல் டேபிளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபைனல் டேபிளில் அதோட ZJ மைனஸ் CJ வேல்யூ இந்த இருக்குது. என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், A1க்கு 4 - m, A2க்கு நமக்கு 2 - m எழுதியிருக்கோம். அதான் இங்கே போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன் நான் வந்து, ஓகே, காப்பி பண்ணோம்னா 4 - m 2 - m. ஓகே, சரி, நெக்ஸ்ட் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், லெஃப்ட் மைனஸ் ரைட் சைட் ஆஃப் த ப்ரைமல் கன்ஸ்ட்ரைன் அசோசியேட்டட் வித் த ஸ்டார்டிங் டூயல் வேரியபிள். இதுதான். ஓகே, இப்போ நம்ம இதை லெஃப்ட் மைனஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ x1 ≤ m இருக்குது. அப்போ அது x1 - m அப்படின்னு எழுதணும். இதை நமக்கு x2 - mன்னு எழுதணும். அப்போ இந்த இடத்துல x1 - m, x2 - m. நல்லா போட்டுக்கோங்க. லெஃப்ட் மைனஸ் ரைட் சைடு ஆஃப் த, லெஃப்டில் இருக்க நம்ம இந்த x1 போட்டுக்கோங்க, மைனஸ் போட்டு ரைட் சைடு இருக்கிறத கொண்டு வாங்க. அப்போ x1 - m, x2 போட்டுக்கோங்க, மைனஸ் போட்டு ரைட் சைடில் இருக்கிறத கொண்டு வாங்க. அப்போ x2 - m. சரியா? இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணணும். ஓகே, எப்படி ஈக்குவல் பண்ணுவோம், 4 - m = x1 - m, m கேன்சல் ஆயிரும், x1ஓட வேல்யூ நமக்கு 4 வந்துடும். அதே மாதிரி இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 2 - m = x2 - m, m கேன்சல் ஆயிரும், x2ஓட வேல்யூ நமக்கு 2 வந்துடும். அப்போ x1 4 கிடச்சிருச்சு, x2 2 கிடச்சிருச்சு. இதை இந்த கொடுத்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ மேக்ஸிமம் Z = 2 × 4 + 2. அப்போ நமக்கு என்ன வரும், 8 + 2 10. ஓகேவா? நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ப்ரைமல் ப்ராப்ளத்துக்கு டூயல் ப்ராப்ளத்துக்கு சேம் சொல்யூஷன் தான் வரும். இங்கே பாருங்கள், இங்கேயும் 10 வந்திருக்கு, இங்கேயும் 10 வந்திருக்கு. ஓகேவா? இப்படி தான் பேசிக்காக ஒரு ப்ராப்ளத்தை டூயாலிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணி டூயல் ப்ராப்ளத்தோட ஃபைனல் டேபிள்லேருந்து ப்ரைமல் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, இந்த ரூல் 1 2 3 3 ரூல் இருக்குது. 3 யூஸ் பண்ணியுமே நான் நல்ல வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் போய் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ.